மனிதன் மதித்து நடந்தது அந்த காலம். மனிதன் மதித்து நடந்தது அந்த காலம். அந்த காலம் இப்ப மாற்றுப்படாம ஏமாற்று படைக்கிறோம். இந்த காலம் அந்நிய கொண்ட காலம். கோயில பார்த்து கும்பிட்டு வர ரைட்டு. ஆமா, என்கிட்ட அடி வாங்கின போற செத்துக்கினே இருக்கான். கோயில பார்த்து கும்பிட்டு போட்டது அந்த காலம். இப்பத்தி காலம் கூத்தியா காலில் கும்பிடு போடுறோம். மறுபடி சொல்லி கூத்தியா கால இல்லடா, அதுக்கு முன்ன உள்ளவங்க நாடகம் தான், தெருக்கூத்து தான். தெருக்கூத்து ட்ராமா வந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்றா மாதிரி அங்க இருந்து அவளை கொண்டாடணும், தஞ்சாவூர்ல இருந்து கொண்டாடணும். அவ இப்படி ஆடுவான். அதுக்குதான் கூத்தியா கால போறோம் ஊருக்காரங்க. மத்தால கட்ட போல் புள்ள பிறந்தது அந்த காலம். மத்தால கட்ட போல் புள்ள பிறந்தது அந்த காலம். அந்த காலம் இப்ப மரபாட்டம் புள்ள பிறகு இந்த காலம். அந்த காலம்
கல்யாணம் செய்தா சாந்தி முகூர்த்தம் கல்யாணம் செய்தா சாந்தி முகூர்த்தம் அந்த காலம் ஐயா அந்த காலம் இப்போ சந்திர பொண்ணுல சாந்தி முகூர்த்தம் சந்திர பொண்ணுல ஏன்னா போனீங்க கேள்வி ஆளுக்கு போனவங்களா ஏன்னா பொண்ணு கேட்கறான் அவங்களுக்கு கேட்கறான் போனவங்கள கேட்கறான் நீ என்ன போற நீ என்ன ஹரிச்சந்திரன் ராஜா என்ன சொல்றேன் செருப்பா நெருப்பாட்டம் செருப்பாட்டம் போவாத நான் என்ன சொல்றேன் நல்லது சொன்னாலும் அடிக்கிறோட கெட்டது சொன்னாலும் போனவங்கள கேட்கறான் போற பசங்களுக்கு ஆகும் வாங்க 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 வணக்கம் எதிர்நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கை என்னது வாழ்க்கை நிலையா காயம் காயம் மண்ணோடு உடைஞ்சாலும் அறவோட்டுக்கு ஆகும் மனுஷனோடு உடைஞ்சா ஒண்ணுக்கு ஆகாது மண்ணுக்கு நெருப்புங்க தான் சாம்பல் ஒண்ணு மக்கி விடுவான் ஆமா மண்ணோடு உடைஞ்சா மரவோட்டுக்கு ஆகும் இந்த மனுஷனோடு உடஞ்சா அவ்வளவுதான் அதேதான் குயில் வைத்தா நாரி விடுவான் கொளுத்தி விட்டா எழுதி விடுவான் ரெண்டு டயரும் மாட்டிக்கிட்டு புளியா கட்டா வச்சா அந்த சாம்பலா விடுவான் முந்துவல தேர்விக்காருக்கும் மூலமே பிரம்மன் தன்னை முந்தியினை தோற்று வைத்து இந்த உலகத்தை படைக்க செய்தார் யார் எங்க அப்பா உங்க அப்பா நாராயணன் கோவிந்தன் குறையில்லாத சித்த பரிவாளன் எம்பெருமா ஆமா ஐமுக பிரம்மராகத்தானே தொப்புளின் வழியா உந்தி கமலம் தாய் உறவு அது மட்டும்தான் தொப்புள் கொடி உறவு 1000 உறவு மாமா மாமா அஞ்சு மாதத்தோடு எங்க அப்பா என்ன படைச்சார் உங்களை படிச்சதுல தப்பு இல்ல நான் படிச்சேன்னு சொல்றாரு எதுக்காக பிள்ளை பார்த்தோம் எதுக்காக பிள்ளை பார்த்தோம் ஒரு பிள்ளைய படிக்கிறது எதுக்கு அப்ப பேர சொல்லணும் நல்லா இருக்கணும் மரிமோ வாழணும் பேர புள்ள வாழணும் அப்படின்னு இருக்கணும் மாமியாவோட சும்மா இருக்குதுல்ல மரிமோ வந்தா ஓயிறது இல்ல ஏன் நம்மளுக்கு எல்லாம் போட்டுது நம்ம ஆண்டது எல்லாம் அதுக்குதானே பிள்ளை பார்த்தோம் அஞ்சு மகத்தோடு படைச்சேன்னு சொன்னாரா எங்க அப்பாவா நான் 9 தடவை படிச்சிருக்கேன் உங்களை ஒரு தடவை படிச்சாரு உங்க அப்பா ஆமா உங்க அப்பாவை நீங்க 9 தடவை படிச்சிருக்கேன் 9 தடவை 9 தடவை வாய் போங்கடா காடி அடிக்க போறவங்க மாமனார எம்மா செப்பட அடிக்கிறாரு என்னை அச்சலாம் சேர்த்துட்டு ஆல்ரெடி வெங்கடேசன் மண்டலாயே சேர்த்துட்டான் தேவடியா போவான் பரமநாதத்தான படைத்து உலக மக்களை படைக்க வேண்டும் ஜீவ உலகை வளர வேண்டும் அப்படி என்று படைக்க முடியாது பிரமதேவர் அஞ்சு முகத்தோடு பிறந்தேன் விதிவாசம் ஒரு முகம் போய்விட்டது இருந்தாலும் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்திற்கு மேன்பாடாகத்தானே தோன்றியிருக்க முடியாத சத்தியலோகத்தில் வாசன் சத்தியலோகம் ஆமா ருச்சி எதுவும் சாமம் அதவனம் சொல்ல முடியாது நான்கு வேதத்தை கொண்டு நடப்பன உருவன பரப்பன அனைத்து சிவராஜ்யமான தொழில் நீ சொல்லுங்க சொல்ல முடியாது சொல்லிங்கன்னா என்ன அர்த்தம் பேசாத வாயை தொலைக்காத மண்டை உடஞ்சு போகும் அடிச்சுட்டு போங்கடா அதனால அதன் பிரகாரம் செந்தாமரை சிகப்பு தாமரை வெண்தாமரை என்னும் சொல்ல முடியாது என் மனைவி கலைவாணி ஆமா கலைவாணி என்று அறிந்த மட்டும் அல்லாத காரணமாக தந்தை கொஞ்சம்
கட்டளைக்கு போய் நீ அப்பா பொறுப்புமா நான்கு வேதத்தினால் முதல் வேதத்தை கொண்டு உலகத்தை படைக்க முடிய கட்டளையிட்டார். முதல் வேதத்தை கொண்டு ஆமா ஆமா வேதத்தை கொண்டு ஓரறிவுள்ள ஜீவனாகத்தானே மரத்தை படுத்தோம். மரம் மரம் ஒரு அறிவுள்ள ஜீவன். வெட்டி போட்டா ஏந்து நிக்க தெரியாது. ஆமா தண்ணி வெட்டி போட்டு நிக்க தெரியாது. தண்ணி ஊற்றணும் பழம் பறிச்சோமா திருடிக்கணும் போவோம். உனக்கு நோய் கொடுக்கும், உனக்கு நோய் கொடுக்கும். நல்லவன் வந்தாலும் ஏழு கொடுக்கும். ஆமா கெட்டவன் வந்தாலும் ஏழு கொடுக்கும். மரம் மரம் ரெண்டு அறிவுள்ள ஜீவன் புழு பூச்சி. புழு ஆமா பூச்சிகள். மூணு அறிவுள்ள ஜீவன் பறவை இனங்கள். பேசும் பட்சியாகவும் கூவும் பட்சியாகவும் ஞான பட்சியா படுத்தான். இலையில பெருசு எது? இலையில பெருசு வெத்தலை. வெத்தலை தான் பெருசு, வாழை கிடையாது. காதுல பெருசு? காயில பெருசு சேவல். சேவல். பேசும் பட்சனா கிளி, ஞான பட்சனா கோட்டம். படைத்து நான்கறி உள்ள சிவனாகத்தானே தண்ணீர் வாழக்கூடியது. தண்ணீர ஆமா நீரில் வாழக்கூடியது நான்கறி. ஆமா அஞ்சறிவு நாய் நரி புலி. நாலு கால் உள்ள ஜீவன் எல்லாம் ஐந்தறிவு உள்ளது. அஞ்சறிவு மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு. ஆமாங்க ஐயா அந்த அறிவு வச்சு பார்த்து கொடுத்தா அவன் குடிச்சார போய் நிற்கிறான். என்னக்கா எவன் குடும்பத்தை எப்ப வேலை காமிக்கலாம், எவனால ஒரு வேலை சேர்த்து ஓட்டலாம். மழை பெஞ்சு போச்சுன்னா காணிகளை காலாலே நவுத்துறவங்களா இருக்கான். ஆமா ஆமா 6 அறிவு எதுக்கு வச்சு பார்த்தான்? கூடி வர திருநாவை கெடுத்துருவான். கோயில் வரி கொடுக்க மாட்டான். கிடப்பான். யாரும் அந்த வருஷம் நாட்டாம போன வருஷம் கலங்கு நோட்டை எடுத்தா அப்பதான் திருநாள் நடத்தணும். ஃபர்ஸ்ட் அவன் வீட்டு போய் வரி கேட்க போனா அவன் திருநாவுக்கு முன்னாடியே கேரளாவுக்கு போடுவாங்க. அட்டை வேட்டை எல்லாம் என் வீட்டுக்காரன். மக்களை நல்ல முறை படைத்தோம். பிறப்பில கோழியா பிறக்கலாம், ஏழையா பிறக்கலாம். கோழியா வாழக்கூடாது. ஏன் பாழும் பிறவும் படைச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ஒண்ணு மாதிரி உள்ளவன் வருத்தப்பட்டான். ஏழ்மையான குடும்பம் பிறந்துட்டான். பிறந்த உடனே காலுக்கு செருப்பு இல்ல, ரோட்ல நடந்து போறோம். கோயிலுக்கு போகும்போது காலுக்கு செருப்பு இல்லையே, பாழும் பெருமம் பறிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி நடந்து கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போன உடனே 2 கால் இல்லாம பிச்சை எடுத்தான். 2 கால் இல்லாதவன் அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னா 2 கால் இல்லாதவன். ஆமா அத பார்த்தா பாரு. ஓ நமக்கு பரவாயில்ல, பிரம நல்லா படிச்சுட்டான், நம்மளுக்கு கால் இருக்கு செருப்பு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி அடி எடுத்து வச்சான். 2 கையெல்லாம் பிச்சை எடுக்கிறோம். 2 கை இல்லாதவன். ஆமா அத பார்த்தா 2 கை இருக்கு அப்படின்னா அடுத்த படிக்கு போனா 2 கண்ணு இல்லாதவன். பிச்சை எடுத்தான். பார்த்த உடனே மனம் தெரிஞ்சுட்டான். பிரம்மன் எல்லாம் தான் படைக்கிறான், நீ ஒழுங்கா இரு, பிரம்மனை கொஞ்சம் சொல்லாத, பேசிக்கினே இருக்க பாரு. அது பேச்ச வந்து பேச்சுன்னு தான் இருக்கும். ஏன்னா எங்கேயும் மலாட்ட ஆகிற வேலை இல்ல, எல்லாம் முடிச்சு வந்துக்கோ. கூத்துங்காரோட சூத்து எந்த பக்கம் காட்டி அந்த பக்கம் பேசி பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த நடந்து போவோம். ஒரு ஆயா பேசுறாங்க, என்ன படைச்சான பிரம்மதேவன், அவனை கண்ட
தான் வெள்ளக்கு மாத்தியாரே அடி பண்ணாங்க நான் படிக்கிற காலத்துல. ஆமா இப்ப கிடையாது. அப்பேற்பட்ட பிரம்மா பிரம்மா அந்த பிரம்மனால என்ன விளக்கு மாத்தி எடுத்துனுவா. அப்பேற்பட்ட பிரம்மதேவன் அதே அப்பா படிக்க முடியாத கட்டிபம் எண்ணத்தின்படி விதியின்படி படைச்சிட்டோம். சமாச்சாரம் தெரியவராது. இந்த தினத்துல என் வீட்டுக்கு சந்தேகப்படுவாங்க. எப்ப போனாங்களோ? ஆமா ஆமா உண்டு உண்டு உண்டு. ஏன் உங்க வீட்டுக்காருங்க ஏன் எங்க போனாங்களோ? பொய்யம் செய்வதோ மண்பாண்டம் எல்லாரும் பாத்துக்காங்க. ஆமா பிரமன் செய்வதோ கருமெண்டம் யாரா பாத்துக்காங்களா? இல்ல பார்த்து கிடையாது. என் மனசுல கலைவாணி அம்மா கல்வி அதனால சோகம் ஆத்திரம் ஆமா எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆமா உடம்பம் ராமூர்த்தி ராமூர்த்தி ராத்திரி வேஷம் ஆடும் போது கிருஷ்ண வேஷம் ஆடிட்டு இருக்கும்போது சபையில உன் சேர்த்துட்டாரு. உடம்பு தான் இருக்குதா அதையாச்சும் பார்த்திருப்பாங்க. ஆமா பார்த்த உடனே ஒரு சில பணினை எழுதி கொடுத்தாரு. ஆமா ஒரு சில பாட்டை சொல்லி கொடுத்தார். இந்த விஷத்துல எழுதினே படுத்துட்டோம். சாப்பிடல ஏதி கொடுத்து செய்யலாரு. ஏதி வாங்கணும் எப்ப சாப்பிட போறானோ? கிருஷ்ண வேஷத்தோடு செத்துட்டாரு. அது 2:30 மணிக்கு ஆமா கொண்டு வீட்டுல போட்டாங்க. அந்த சோகத்துல அழுதுல ஒரு மாதிரி ஆகி போச்சு உடம்பு. ஏன்னு கேளு. எழுத்தறிவித்தவன் இறைவனாவார். ஆமா அத போற என்னைக்கோ உனக்கு முன்ன நான் போடணும். அது உண்டு உண்டு இந்த மாலை வேணும் போடுவேன். நம்பி சாவலாம். அதனால மனைவி அழைக்க வேண்டும். சாமிக்கு சபைக்கு வணக்கம். ஒன்றடி தான் கூட பிரம்மதேவன் மனைவியார் கபடியான சரஸ்வதி சரஸ்வதி வருவாங்க.